குட் மார்னிங் டு ஆல். இங்கே பாருங்க, இப்போ வந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாருங்க, அதோட ஓப்பனிங் டேட் என்ன அப்படின்னா 23 ஜனவரி 2025. 2023 இருந்து ஜனவரி 23 இருந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் அப்படின்னா 22 பிப்ரவரி 2025 நைட்டு 12 o'clock வரைக்கும் நமக்கு வந்து 12 o'clock வரைக்கும் நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 36 இயர், 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள வந்து நமக்கு ஏஜ் வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. இது ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஓபிசி கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ 36ல இருந்து ஒரு 3 வருஷம் கூடும்போது 39 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்ல வந்து 3 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஓபிசி என்சிஎல்லா இருந்தா 6 வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தா 8 வருஷம் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னா 32,000 பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நமக்கு இன்னும் அக்யூரேட்டா வரல. ஆனா 32,000ன்றது அப்ராக்சிமேட்டடா சொல்றாங்க. அதுக்கு கூட கண்டிப்பா வரலாம். போஸ்டிங் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம் பேஸ்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours அப்படி சொல்லலாம். 1.5 hours இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ் இருக்கும். சரியா? சிபிடி 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுல வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின். ஓவராலா மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ், மேக்ஸ், நம்மளுடைய ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10th மட்டும்தான் நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். 10th படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐயும் முடிச்சிருக்கலாம். ரெண்டுமே முடிச்சிருக்கலாம். ஒன்னொன்னு கேட்டகரி வைஸாவும் நமக்கு இருக்கும். அதாவது போஸ்டிங்ல ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து ஐடிஐ கேட்டிருப்பாங்க, ஒரு போஸ்டிங்ல 10th மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ போஸ்டிங் வைஸாவும் இருக்கு. ஆனா அப்ராக்சிமேட்டடா எல்லாத்துக்குமே வந்து 10th பாஸ் இருந்தா போதும். இப்போ நம்ம சென்டர்ல வந்து குரூப் டிக்கான கிளாஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ அந்த சப்ஜெக்ட்லயே நீங்க கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இல்ல நீங்க ஓவராலா குரூப் டி கிளாஸ் சேரணும்னு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா சேர்ந்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். சரியா? தேங்க்யூ சோ மச்.